ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கா. அங்கே எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஹீரோயினோட ஃபோட்டோ அதில் பிளராக தான் தெரியுது. அதை யாருமே கண்டுக்கல, அப்படியே அப்லோட் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து பக்கா இன்ட்ரோவர்ட்டு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா வேலையும் இவன் மேலே தான் டம்ப் பண்ணுவாங்க. சீக்கிரமாக நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவகிட்ட எல்லா ஒர்க்கையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இவ பெருசாகவே அதெல்லாம் எடுத்துக்க மாட்டா. ஏதோ ப்ராஜெக்டில் கூட ஏதோ தப்பாயிருச்சு போல இருக்கு. எல்லாரும் ஹீரோயினையும் பார்க்குறாங்க. உடனே ஹீரோயினும் வந்து நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு போய் ஒத்துக்கிட்டா. மேனேஜர் கற்றுன்னு கத்திட்டு அவளோட சம்பளத்தில் வேற பாதியை பிடிச்சிடுறாங்க. ஆனால் அதை கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே புரிஞ்சுக்கல. தனக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுமே அவளை கிண்டல் பண்ண தான் செய்கிறாங்க. இன்னைக்கு கூட ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி அந்த இடத்துக்கு வந்து, எங்கே பாருப்பா, என் மாமனார் சீக்கிரம் வரணும்னு சொன்னார், அவங்கள மீட் பண்ண போகணும், நான் அப்புறமா வரேன், நீ இன்னைக்கு மட்டும் வேலையை பார்த்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஹீரோயின் யோசிக்கிறா, சரி வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஃபோன் எங்கேயோ வச்சுட்டு போயிட்டா போல இருக்கு. அதில் வந்து குரூப் சேட் ஓப்பன் ஆகுது. அதில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இன்றைக்கும் அவளோட தலையில் வேலையை கட்டிட்டு வந்துட்டியா, சரி வா பார்ட்டி பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இவங்களுக்காக இவ்வளவும் பண்ணுறேன், என்னடா இப்படி நம்மளை நடத்துகிறாங்களேன்னு சொல்லி கஷ்டமாக இருக்கு. ஆனால் இன்ட்ரோவர்ட்டுங்கிறதுனால எதையும் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறா. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெண்டாகவே இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால எல்லா வேலையும் முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. இவனோட பேர் ஷா வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்பயுமே இந்த ஷா என்ன பண்ணுவானா, ஹீரோயின் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யார்கிட்டையும் சொல்லவே மாட்டான். ஹீரோயினை பற்றி யாராவது கேட்டால் கூட அப்படி ஒரு பொண்ணு இருக்காளாங்கிற மாதிரி சொல்லி தான் ரியாக்ட் பண்ணுவான். ஆனால் ஹீரோயின் கிட்ட தனியாக போயிட்டு ரொம்ப க்யூட்டாக பேசுவான். இன்னைக்கு கூட அவங்ககிட்டேருந்து அவளுக்கு மெசேஜ் வந்திருக்கு, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துரு, ஏன் டைம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கான். இவன் ஒருத்தவனுக்காக மட்டும்தான் ஹீரோயின் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துக்கிட்டு இருக்கா. நமக்காக ஒரு பர்சன் இருக்காங்கன்ட்டு. ரெண்டு பேரும் ஆஃபீஸ்லேயே ஒன்றா தானே ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தூரத்துலேருந்து அவனை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருப்பா. அவன் மட்டும்தான் இப்பொழுதுக்கு அவளோட லைஃபே. ரெண்டு பேர் லிவிங்கில் இருக்காங்க போல இருக்கு. இவள் வீட்டுக்கு வந்தோடனே அவன் சந்தோஷமாக வண்டியாங்கிற மாதிரி சொல்லி கேட்குறான். அவனோட ஸ்மைலை பார்க்குறதுக்கு இவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போ இவன் என்ன பண்ணுறான், ஹீரோயினோட ஹேரை டச் பண்ணி பார்த்துட்டு, உன்னோட முடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையை தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஆக்சுவலாக பார்த்தா கேர்லி ஹேர் தான் போல இருக்கு. அதை வந்து டெய்லி ஸ்ட்ரைட் பண்ணுவாவ. ஏன்னா ஷாக்கு வந்து ஸ்ட்ரைட் பண்ணால் தான் பிடிக்கும். அவனுக்காக காலையிலே எழுந்து இவ்வளோ வேலையும் அவள் பார்ப்பா. அவனுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷாவோட மெசேஜை பார்த்துட்டு அப்படி வெளியில் வரா. அந்த பக்கம் ஷா பேசிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட கேட்குறாங்க, அம்மா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி சொல்லவே இல்லையே, ஏன் மூஞ்ச கூட காட்ட மாட்டேங்கிறாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் ஆர்வமாக இருக்கா ஏதாவது சொல்லுவான்ட்டு. அவளா வீட்டில் லெஃப்ட் ஓவர் ஆகுற சாப்பாடை மட்டும் தான் சாப்பிடுவா, எனக்காக சாப்பாடெலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பா, எனக்கு என்ன அலர்ஜி இருக்குன்னு சொல்லி பக்காவாக எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பா, எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுவா ஒரு அடிமை மாதிரி, அதனால வச்சுக்கிட்டு இருக்கேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டவன் அப்படி திரும்பி பார்க்குறான். பக்கத்தில் ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அவனுக்கு வந்து அந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா ஹீரோயினை பற்றி மோசமாக பேசிட்டான். ஹீரோயின் வந்து இவன் மட்டும் தான் எல்லாரும் யோசிச்சிருந்திருப்பா. அவ்வளோதான் அவள் பிரேக் ஆகிட்டா. அந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே கூட இருக்க கோழிக்கு தான் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஆனால் எதுவும் நடக்காத மாதிரி நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. இவளோட பேர் வந்து லியா. இவள் இன்றைக்கி தான் சேர்ந்துருக்கா போல இருக்கா ஆஃபீஸில். இவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோயின் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட போது ஹீரோ இந்த இடத்துல வந்து கஷ்டப்படுவான்னு பார்த்தா அவனே யோசிக்கிறான், யார் அந்த பொண்ணு, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். யாருக்குமே ஹீரோயின் போனதில் ஒரு கவலையுமே இல்லை. இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறானா, அவளோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஊரை காலி பண்ணிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறா. அவகிட்ட இருந்த சேவிங்ஸை வச்சு ஒரு இடத்த வந்து ரெண்ட்டுக்கு பிடிச்சிருந்துருப்பா. அங்கே வந்து பார்த்தா அது ரொம்ப மோசமாக இருக்குது அந்த இடமே. இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கணுமான்னு சொல்லி யோசிக்கிறா. ஆக்சுவலாக பார்த்தா வீட்டில் இருந்த எல்லா திங்ஸுமே வீட்டிலேயே விட்டுட்டு சும்மா தேவைப்படுற ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கா. வேறு எந்த திங்ஸுமே எடுத்துகிட்டு வரல. அந்த பக்கம் பார்க்குற ஒரு லேடி வந்து குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டா. உள்ளுக்குள்ளே வந்து அங்கே வந்து காற்று செம்மையாக அடிக்குது. அது அவளுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கு. என்னமோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒரு ஹாப்பி லைஃப்பை வாழ்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் தான் அங்கே சும்மா இருக்க முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால போய் புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து படிக்கிறா. அடுத்து என்னங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. ஆனால் இப்போ வந்து அவளுக்கு அந்த ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணுங்கிற வேலை கிடையாது. அவளுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கா. அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவ தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கனவு வருது. அதில் சுற்றி டஸ்ட்பின் இருக்க மாதிரியும் அதுக்கு நடுவில் அவள் உட்காந்துருக்க மாதிரி கனவு வருது. உடனே பயந்து எழுந்துட்டா. எழுந்து வந்து வெளியில் பார்த்தா அந்த பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்களோட ட்ரெஸ்ஸு ஒன்று கீழே கிடக்குது. அதை பார்த்த உடனே சரி அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனால் முன்னாடி பார்த்துருப்பால, அவங்க வந்து கீழே கிடக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதனால அவங்க வீட்டுக்கு போனாலும் அது மாதிரி இருக்குமோன்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால எடுத்துகிட்டு போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு 1-2 தடவை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயினா அவங்க அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, என்னம்மா வெளியில் நின்று
இருக்கா. வா உள்ள வா, ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாசமாக உள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோயின் யோசிக்கா, ஐயோ குப்பை தொட்டியாக இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அவ்வளோ நீட்டாக இருக்குது. இவ வீட்டை விட அந்த வீட்டு தான் நீட்டாக இருக்குது. எடுத்துகிட்டு வந்த எல்லா திங்ஸுமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இவளுக்கு பார்க்கும்போது என்னமோ ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. அவங்களும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவளும் அதை ஹாப்பியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆன்ட்டி கேட்குறாங்க, அம்மா இந்த இடத்துக்கு வந்திருக்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே இவ சொல்கிறா நடந்த எல்லா ஸ்டோரியும். இவள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு வாரம் இருந்திருக்கா போல இருக்கு. யாருமே வந்து பார்க்கல, ஒரு மெசேஜ் கூட பண்ணலை, இன்க்ளூடிங் அவள் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து. இது எல்லாமே அவள் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி வருத்தமாக இருந்திருக்கும். யாரும் தன்னை பார்க்க வரலேன்னு சொல்லிட்டு எல்லா ஆப்பையும் டெலீட் பண்ணிவிட்டு எல்லா நம்பரையும் டெலீட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியிருக்கா. அப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரியல, சைக்கிளை எடுத்துகிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் அங்கேயே விட்டுட்டு கிளம்பி வந்துட்டா. நான் வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான், இந்த இடத்துலேருந்து புதுசாக வாழ்க்கையை தொடரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஷா போயிட்டு ஹீரோயின் தங்கியிருந்த வீட்டை பார்க்குறா. ரொம்ப எம்டியாக இருக்கு. இவனுக்கு என்னமோ தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அவளோட வீட்டை பார்க்குறா. இப்போ என்னமோ அவளுக்கு வந்து ரொம்ப லைட்டான மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நெக்ஸ்ட் டே அப்படியே வந்து மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கா. அந்த இடத்துல பார்த்தா எல்லா பொருளோட விலையும் அவ்வளோ கம்மியாக இருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னே இவளுக்கு அவ்வளோ ஆச்சரியமாயிருச்சு. அதில் வந்து பில்லை தப்பாக போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா காசு போட்டிருக்காங்க. இப்போ கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிக்கிறா. ஏன்னா இவ தான் ஒரு இன்ட்ரோவர்ட் ஆச்சு. ஆனால் வந்து இந்த தடவை வந்து சைலண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டா. அதனால் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லி தாங்கிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்க. ஐயோ சாரிம்மா, நான் தெரிஞ்சலாம் பண்ணலை, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அதுக்காக கான்லாம் கொடுத்து விடுறாங்க. இந்த ஃபீல் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்னாலே இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரா. அந்த பக்கம் ஒரு ஃபேன் கிடக்கு. எப்பயும் கீழே கிடக்கிற பொருளாம் குப்பையான்னு நினச்சவ இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி அதுக்கு கலர் பண்ணி அதை புதுசாக மாற்றிட்டா. அதுலேருந்து வர காற்று அவளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படியே வெளியில் வந்து பார்க்குறா. பக்கத்தில் ஒரு பையன் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்து ஃப்ளாட்டில் தான் இருக்கான் போல இருக்கு. இவ அப்படியே அவனை பார்த்தோன்னே பயப்படுறா. பயந்துக்கிட்டே தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. ஆனால் அவன் வந்து ரொம்ப கூலாக அவள் தலையை தடவி கொடுத்துட்டு என்னாச்சு புதுசாக வந்திருக்கியான்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசுகிறான். இவளுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கு. அவன் வந்து வெளியில் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவளையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். 2 பேர் பேசிகிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஷா வந்து ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு வந்துட்டான் போல இருக்கு. டோரை தட்டி தட்டி பார்க்குறான். ஹீரோயின் ஓப்பன் பண்ணலை. ஏன்னா அவள் தான் வீட்டிலே இல்லையா. உடனே இந்த ஆண்டி வந்து என்னப்பா என்ன பிரச்சனை, அவள் வெளியில் போயிருக்கா, நீ வேணா என் வீட்டில் வந்து வெயிட் பண்ண, அவள் வரட்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கா. இவனோட பேர் வந்து ஜி. 2 பேரும் சேர்ந்து பார்க்கில் உட்காந்து ஒன்றா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பிக்னிக் மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ தெரியல, ஹீரோயினுக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. புதுசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நடந்திருக்குன்னா, முன்னாடி ஷா எல்லா இடத்துக்குமே இவளை கூட்டிகிட்டு போவான். ஆனால் இவளை அங்கே போயிட்டு ஒரு மெய்டு மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க. இவள் எல்லா வேலையும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருப்பா. இவன் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நடத்திருக்கவே மாட்டான். அதை பற்றிலாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஷாஃப் காமிக்கிறாங்க. ஆன்ட்டி கூட சேர்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் இருக்க ஹீரோயின் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு ஹீரோயினோட ஞாபகம் வருது. அவ்வளோ அதே மாதிரி தானே இவனுக்கு அடிமை மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான். சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பலான்ட்டு வெளில வந்தா அந்த பக்கம் ஹீரோயினும் இந்த சீன் சேர்ந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோயின் வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்கல, நார்மலாக தான் அவன்கிட்ட பேசுகிறா. இந்த இடம் ரொம்ப தூரமாக இருக்குல்ல, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் தான் சொல்கிறா உள்ளே வாங்க ஏதோ சாப்பிட்டு போகலான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆன்ட்டியோட வீட்டில் தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்து கார்ட்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்படியாவது இன்றைக்கி ஷாவை வின் பண்ணிடணும் மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே விளையாண்டுகிட்டே இருக்கும்போது இந்த ஷா சும்மானே இருக்க மாட்டேங்கிறா. எப்படி விளையாடணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா அவளுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கான். கடைசியாக பார்த்தா ஜோக்கர் கார்டு வருது. ஹீரோயின் வின் பண்ணிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்குள்ள இவன் கார்டு எடுத்து கொடுக்குறான். இவனுக்கும் அதே கார்டு வந்திருக்கு. ஸோ வந்து ஆன்ட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஏதோ மிஸ் ஆகிடுச்சு போல இருக்கு, சரி சரி வாங்க எல்லாரும் பொட்டேட்டோ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி பொட்டேட்டோ எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே அப்படி ஒரு ஸ்மைல் வருது. இவ சிரிக்கிறத பார்த்து இவனுக்கு என்னன்னு தெரியல, ஷாக்கு ஃபேஸில் ஸ்மைல் வருது. சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது ஆன்ட்டி சொல்கிறாங்க ஹீரோயின் கிட்ட இங்கே பாருமா அந்த பையன் காலிலேருந்து உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், உனக்காக கிஃப்ட் கூட எடுத்துகிட்டு வந்தான், போய் பாருங்கிற மாதிரி சொல்லும் போது இவளும் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அப்போ ஷா யோசிச்சு பார்க்குறான். ஆன்ட்டி சொல்லியிருந்திருப்பாங்க இங்கே பாரு மனசில் என்ன தோணாலும் அதை ரிக்ரெட் பண்ணாமல் சொல்லிருங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்படியே இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த ஜீ வரான். ஜீயை பார்த்த உடனே ஷா போயிட்டு டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். கிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் நீ இப்போ என்னதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ கஷ்டப்படாதவா நம்ம போயிடலாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது ஓங்கி கண்ணத்தில் அரைஞ்சிட்டு அங்கேருந்து ஹீரோயின் ஓடி போயிட்டா. இதெல்லாம் வந்து தூரமாக இருந்து இந்த ஜீயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. ஹீரோயின் இருந்த எல்லா சேவிங்ஸையும் செலவு பண்ணிட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த இடத்துல இருந்துக்கிட்டு சும்மாவும் இருக்கிறதுக்கு அவளுக்கு பிடிக்கல. ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா.
அப்போ தான் ஞாபகம் வருது, ஜப்பான்லலாம் வந்து காசே இல்லை, இப்போ நான் வேலை தேடுற வரைக்கும் எனக்கு காசு வேணும், நான் சமாளிக்கணும்னா அதுக்கு வந்து இது ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி இருக்குது போல இருக்கு, அதை அப்ளை பண்ணலாம் போல், அதுக்காக தான் போயிருக்கா. அங்கே பார்த்தா இன்னொரு பொண்ணு வந்திருக்கா, அவளும் அதே ஸ்காலர்ஷிப் தான் அப்ளை பண்ண வந்திருக்கா. அவளை பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, ஹீரோயினுக்கு வந்து தன்னை மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால் அவளை கூப்பிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேரக்டர் தான், இன்ட்ரோவர்ட்டு, எல்லாராலையும் யூஸ் பண்ணப்பட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க. இவளுங்க ரெண்டு பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது என்னமோ தெரியல, ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரியேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோயினுக்கு அவ்வளோ குஷி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து என்ன மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு போறா. உடனே ஹீரோயின் ஹாப்பியாக போனால் அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த பிரேஸ்லெட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேல் பண்ணுறவங்க போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட வந்து இது ராசியானது, இதுக்கு ராசிக்கல் இருக்குங்கிற மாதிரி சொல்லி பேசி சேல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு புரியுது, இவ அப்போ இந்த பிரேஸ்லெட்டை சேல் பண்ண தான் நம்மக்கிட்ட பேச வந்தாலாங்கிற மாதிரி சொல்லிட்டு, முதல்ல இவள்கிட்ட காசு இல்லை, அது வேற, இன்னொன்று நான் ஃப்ரெண்டுன்னு நினச்சி பேசின இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அதை பற்றியும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. ஆனால் ஹீரோயின் எதுவுமே ஹெசிடேட் பண்ணல. இல்லை, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு யோசித்தேன், அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேங்கிற மாதிரி சொன்னவ அங்கேருந்து கிளம்பி வெளியில் போகிறதுக்கு பார்க்குறா. என்ன நடந்திருக்குன்னா, இவளோட பாஸ்ட்டில் இதே மாதிரி தான் இவகிட்ட ஃப்ரெண்டாக இருக்கவங்க எல்லாருமே இந்த இன்சூரன்ஸில் சேர்ந்துக்கோ, இதில் சேர்ந்துக்கோ, அதில் சேர்ந்துக்கோன்ட்டு இவளோட கால்ஸை எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ண வச்சுருந்துருப்பாங்க. ஒன்று கூட ரிட்டர்ன் வந்ததே இல்லை. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஸ்ட்ராங்காக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா வெளியில். வெளில வந்தவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. இவள் வந்த உடனே இவளோட ஃப்ரெண்டும் பின்னாடியே வந்துட்டா. இவளோட பேர் ஷெஞ்சி. ஷெஞ்சி என்ன சொல்கிறானா, இங்கே பாருப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணது தான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தா, என்னை மன்னிச்சிரு, நானும் வந்து எல்லாரும் மாதிரி நடந்துக்கிட்டேன்னு யோசிக்காத, உண்மையாலுமே எனக்கு உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோகமாக போகும்போது ஹீரோயின் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இங்கே பாரு, எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ என்கிட்ட நீ பேசுவியா, உன்னோட நம்பர் கிடைக்குமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவளுக்கும் அவ்வளோ ஹாப்பியாயிருது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்டாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினோட ஆப்போசிட் ஃப்ளாட்டுக்கே வந்து வீட்டை மாற்றிட்டு வந்துடுறா. இப்படி ஹீரோயினுக்கு ஹாப்பினஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் அடித்ததை வந்து இந்த ஷாவால் ஏற்றுக்கவே முடியல. ரோட்லலாம் அதை நினச்சிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு லெட்ரு வருது. அவங்க அம்மா வந்து நெக்ஸ்ட் மந்த் 20th வந்து ஊருக்கு வராங்களாம்மா. அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளே வந்து இருக்கிற காசை வச்சு தான் சேவ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதை நினச்சி தான் பயப்படுறா. அவங்க வந்தால் எல்லாம் தெரிஞ்சிருமே, இதெல்லாம் தெரிஞ்சால் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு வேர்த்து ஊற்றுது அவளுக்கு. இதெல்லாம் பற்றி அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லும் போது அவள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறானா, இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேருமே புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சிருக்கோம், நம்மளோட ஹாப்பினஸை நம்ம தேடணும், இன்ட்ரோவர்ட்டாக எப்பயும் இருந்துக்கிட்டு அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்கக்கூடாது, நீ தானே சொன்ன, அந்த மாதிரி புது லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அப்படியே ஹீரோயின் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறா. அந்த இடத்துல ஜீ இருக்கான். ஜீயை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு வந்து குஷி ஆயிடுச்சு. அவரை பக்கத்தில் கூப்பிட்றானா. அப்படியே போய் ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதில் ஒரு ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே இவளுக்கு பாஸ்ட் ஞாபகம் வருது. இவங்க பாஸ்ட்டில் ஒரு நாள் அக்வாரியம் போயிருந்திருப்பாங்க. அப்போ எல்லா ஃபிஷ்ஷும் வந்து ஒரு டைரக்ஷன் நோக்கி ஸ்விம் பண்ணும்போது ஒரு ஃபிஷ் மட்டும் ஆப்போசிட்டில் ஸ்விம் பண்ணியிருந்திருக்கும், கூடத்தை விட்டு தனியாக இருந்திருக்கும். அப்போ வந்து ஹீரோயினுக்கு என்ன தோணியிருக்குன்னா, இந்த ஃபிஷ் வந்து இப்போ இறந்து போனால் கூட ஹாப்பியாக இறந்து போகுங்கிற மாதிரி சொல்லும் போது அதுக்கு வந்து இந்த ஷா சிரிச்சுக்கிட்டே எப்போவுமே கூட்டத்தோடு இருக்கிறது தான் சேஃபுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அப்போ ஒரு குரல் இவளுக்கு காதில் விழுதா, இது எல்லாமே ஆஃபரில் இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது வந்து நம்ம ஜீயோட குரல் தான். சரின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துட்டாங்க. 2 பிளேட் ஃபிஷ்ஷை வந்து ஹீரோயின் ரெடி பண்ணி கொடுக்குறா. ஒன்று ஆன்ட்டிக்கு கொடுத்துட்டு ஒன்று இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நல்லா இருக்குன்ட்டு. ஏன்னா ஷா ஒரு நாள் கூட இவ்வளோ புகழ்ந்திருக்க மாட்டான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்கு. அப்படியே 2 பேரும் குடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அப்போ தான் கேலண்டரை பார்க்குறான். ஜி என்ன 20th மார்க் பண்ணியிருக்குன்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா அன்றைக்கி தான் ஊருக்கு வராங்க, எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நான் இங்கே இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத பெரிய பிரச்சனை ஆயிருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு, பிரச்சனைனா வரதான் செய்யும், வாழ்க்கைன்னா சில அடிகள் விட தான் செய்யும், எல்லாத்தையும் சமாளித்து தான் முன்னாடி வரணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, டே நீ மோட்டிவேட் பண்ணுறத கூட வில்லங்க மாதிரி தான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் வந்து அவளுக்கு ஃபிஷ்ஷை ஊட்டி விட்டுட்டு அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துக்கிட்டு இருக்கான். அதாவது வந்து எனக்கு ஒரு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குங்கிற மாதிரி அவளுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வரான். ஆனால் இவன் ஸ்டாப் பண்ணிங்க பாரு, இந்த மாதிரி நீ பண்ணேன்னு வச்சுக்கேன், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஏன் கண்ட்ரோல் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை போய் கிஸ் பண்ணுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. இவங்க 2 பேர் வாசலில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க க்ளோஸில். இதை பார்க்குற ஷாக் அவ்வளோ கடுப்பாகுதா. ஹீரோயின் பார்க்குறா, ஐயோ நான் மூஞ்ச கூட கழுவலையே, இந்த ஷா வேறு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தோன்னே பயப்படுறா. உடனே இந்த ஷா என்ன பண்ணுறா, அவளோட ஹேரெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு, நீ இப்போ பார்க்க எப்படி தெரியுமா இருக்க, ஒரு ஆன்ட்டி மாதிரி இருக்க, என்ன மண்டை இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுறான். இதை பார்க்குற ஜீக்கும் ஷாக்கு, பின்னாடி இருக்க குட்டி பொண்ணுக்கும் ஷாக்கு. கொஞ்சம் கூட வைக்க இல்லாமல் அவகிட்ட ஒரு பெர்மிஷன் கூட கேட்காம இவன் பாட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கான். வில்லத்தனமாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். இங்கேயா இருக்க, இவ்வளோ ஸ்மாலாக இருக்க, என்ன இது ஒரு பொருள் கூட இல்லைன்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்துகிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் அவ்வளோ எரிச்சலாக இருக்கு. ஆனால் வெளியில் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக தான் நின்றுக்கிட்டு இருக்கா.
அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நான் வந்து உனக்காகவும் சேர்த்து தான் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதாக குக் பண்ணி சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போவும் ஹீரோயின் அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவனுக்காக குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. அதை சாப்பிடும்போது கூட இவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நீ விட்டுட்டு வந்தது உன்னோட தப்பு தான், நீ இப்படிலாம் பண்ணியிருக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தவன் என்ன யோசிச்சான்னு தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு கடத்தலாம் ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போயிட்டான். ஆனால் ஹீரோயின் என்ன யோசிச்சான்னு தெரில, அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இங்கே பாரு இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் போய் நின்று இவன் கேட்குறான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்க, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா எனக்கு எப்போவுமே கேர்லி ஹேர் தான், ஆனால் உங்களுக்காக மட்டும்தான் காலையில் 4 மணிக்கு எழுந்து 2 மணி நேரம் இந்த முடியை ஸ்ட்ரைட் பண்ணுவேன், ஏன்னா உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக. உங்களுக்காக எல்லாத்தையுமே நான் விட்டு கொடுத்தேன், ஃப்ரெண்ட்ஸு காசு எதையுமே விட்டு வைக்கல, உங்களுக்காக எல்லாமே செஞ்சேன். ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே என்னை பற்றி என்ன பேசுனீங்க, எப்படி எப்படிலாம் கிண்டல் அடிச்சிங்கன்னு எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு வார்த்தை பார்க்கல, ஒரு மெசேஜ் பண்ணி கேட்கல, இப்போ மட்டும் வந்துட்டிங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு இது மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசாத, இப்படி நீ பேசுகிறதுனால எதுவும் மாறி போகாது, நான் நாளைக்கு வரேன், நாளைக்கு வந்து பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோயினுக்கு வந்து அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் இப்படி பேசினாலும் இவன் நாளைக்கு வருவானாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுவ இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து மலையில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு திரும்பி வராதிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அவனும் எதுவும் பேசல, அங்கேருந்து போயிட்டான். அழுதுகிட்டே வரதை பார்த்தோன்னே ஆன்ட்டி கூப்பிட்டு அவளுக்கு ஜென்டலாக டவலை வச்சு தலையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு வந்து ஹீரோயினை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்னமோ தெரியல, இது எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா ஷா தான் ரோட்டில் அழுதுட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவன் நம்மளை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லி தேம்பி அழுதுகிட்டே போயிட்டு இருக்கான். இதெல்லாம் சுற்றி இருக்கவங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் டைரெக்டாக எங்கே போகிறான்னா, அந்த லியான்னு ஒரு புது பொண்ணு வந்துருப்பாள், அவளோட வீட்டுக்கு தான் போகிறான். அவன் நமக்கு எதாவது குக் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி பார்த்தா அவள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இவனுக்கு ஹீரோயினோட ஞாபகம் வருது. என்னென்ன பொருள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக இவனுக்கு சமைச்சு கொடுப்பா, அது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் கேரிங்காக தான் இருப்பா. இவனுமே நோட் பண்ணியிருந்திருப்பான், காலையிலே எழுந்து போய் அவள் கேர்லி ஹேரை வந்து ஸ்ட்ரைட் ஆக்குறதா, தனக்காக எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா, கண்டிப்பாக இவளை நம்ம கல்யாணம் பண்ணி பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் யோசிச்சிருந்திருப்பான். ஆனால் அதை அவகிட்ட சொல்லலைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் நீ பேசுகிறத எங்கேயா சென்ஸ் இருக்கா, அந்த பிளே போட்டு அந்த பாடுபடுத்திட்டு இவர் கல்யாணம் பண்ணிக்கணும் பார்த்துக்கணும்னு நினச்சாராமா, போட அங்கிட்டுங்கிற மாதிரி சொல்லி திட்டிடுறாரு. இவன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் பார்க்குறா, இந்த ஜீ இருக்கான்ல அந்த இடத்துல வந்து நிறைய பாவக்காய் காய்ச்சி இருக்குது, அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, அவன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சரின்னு தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு, இதெல்லாம் நீங்கள் படிக்கிறது இல்லையா, ஒரு வேளை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா எனக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும் போது, ஓ இதுவா, நான் கவனிக்கவே இல்லைப்பா, ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தான், இப்போ அவன் இந்த இடத்துல இல்லை, உனக்கு வேணா சொல்லு நான் பறித்து தரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பறித்து கொடுக்குறான் கையில். அதை வாங்கினவ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரா. அதை சாப்பிட்டு பார்க்குறான், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு. பாவக்காய் இவ்வளோ இனிப்பாக இருக்குமான்னு கேட்கும் போது, ஆமாம் இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது மட்டும் இனிப்பாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு கொடுக்குறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். அவள் வாங்கலான்ட்டு போகும்போது இவன் என்ன பண்ணுறான், அப்படி கையை நீட்டுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அவளை ஹக் பண்ணிடுறான். அவளுக்கு அவ்வளோதான் ஹார்ட் பீட்லாம் அப்படி துடிச்சிட்டு கிடக்கு. அவன் அங்கேருந்து கிளம்பி போய் 1/2 மணி நேரம் ஆகுது. ஆனால் இவன் அதே பொசிஷனில் தான் நின்றுக்கிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து பார்க்க போகலான்னு சொல்லி கூப்பிடுறான். அங்கே போனால் இவன் பாட்டுக்கு டக்குன்னு வந்து அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ ஷோ நடக்கிற மாதிரி சுற்றி இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுவுமே சொல்லவே இல்லை, சைலண்ட்டு தான் இருக்கா. அப்படியே இவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் கண்டினியூ ஆக ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய மூங்கில் மரத்தை பெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஜாப்பனீஸ்லாம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க, அது ஒரு சீசனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த இடத்துல இந்த மாதிரி தான் தண்ணிக்குள்ளே வந்து நூடுல்ஸை போட்டு அடுத்த முனையில் உட்காந்துருக்கவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. அது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஹீரோயின் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் பார்த்தா ஒரு பலூன் மாதிரி ஒரு கவரை ஊதி வச்சு அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்னமோ தெரியல, இதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவளை பார்க்கும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்படியே அவளை கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போகும்போது சியோட ஃப்ரெண்டுங்களாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே சியை தடுத்து ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போல இருக்குது, அதுக்காக ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவ யோசிக்கிறா, கிளப்பில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா, ஒருவேளை இந்த ரவுடி பசங்களாக இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து பயப்படுறா. எப்போ சாமி இவனுங்கள்ட்டலாம் வந்து பிரச்சனையே வச்சுக்கூடாதுன்னு யோசிக்கிறா. அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இவ ஆக்வர்டாக உட்காந்து கவர்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்கும் போது உடனே வந்து இந்த சி என்ன பண்ணுறா, ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்து குடிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை குடிச்ச உடனே என்ன தெரில, ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகுது. ரொம்ப புதுசாக இருக்குது. இவனை பார்த்து பயம் வரவே மாட்டேங்குது அவளுக்கு. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தவங்க லாண்ட்ரி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஹீரோயின் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹார்ட் பீட் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவளுக்கு ஜியை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஷா பைத்தியக்காரனாவே மாறிட்டான். டெய்லி பார்க்கு போய் குடிச்சிட்டு ஹீரோயினை பற்றி தான் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த இடத்துல இந்த ஜியோட ஃப்ரெண்டு தான் உட்காந்துருக்கா. இவன் வந்து ஹீரோயினை பற்றியும் ஜியை பற்றியும் பேசும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, பார்த்து அந்த டேட்டூ பையன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போயிட போகிறாங்கிற மாதிரி சொன்னோடனே இவனுக்கு அதை நினச்சி பயமாகவே இருக்க. அதனால் நெக்ஸ்ட் டே ஹீரோயினுக்காக ஒரு வாட்சை வாங்கிட்டு அவளை பார்க்கலான்ட்டு தான் வந்திருக்கான். டோரை தட்டி தட்டி பார்க்குறான், ஓப்பன் ஆகிற மாதிரியே இல்லை, ஏன்னா ஹீரோயின் தான் அந்த இடத்துல இல்லையே.
ஹீரோயின் எங்கே வந்திருக்கானா, ஷிஞ்சி தான் வந்து அவளை கால் பண்ணி கூட்டு வந்திருப்பா. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா நிறைய அங்கிள்ஸ்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா அதில் இந்த மாதிரி 2 பர்சன்ஸை கூப்பிட்டு கோத்து விட்ற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அங்கே வந்து எல்லாருமே வந்து அவங்களோட பார்ட்னரை தேடிக்கலாம். ஆனால் என்னென்னா காசை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி அங்கிள்ஸ்லாம் நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க இந்த இடத்த. ஹீரோயின் வந்து யார் வந்து பேசினாலும் அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஓகேங்கன்னு சொல்லி மண்டே ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கா. ஆனால் ஒரு கடத்தில் அவளால் இதெல்லாம் முடியல. சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டா. அப்பயுமே ஒரு 4-5 பேர் அவளை வந்து சுற்றி வந்துக்கிட்டு நம்பரை கொடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டை பார்க்குறா. அவள் ஐயோ நீ பண்ணுவான்னு கையை காட்டிக்கிட்டு இருக்கா. ஒடியாங்கிட்டுன்னு யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து எல்லாரையும் திட்டி அனுப்பி விட்டுட்டு ஹீரோயினை சேவ் பண்ணுறா. இவ யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட கோவர்க்கர் தான். வந்து பார்த்தவ நீ நாடி என்ன இப்படி இருக்க, ஆன்டி மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு ஒன்று பார்க்கும்போதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணவா. சரி வா ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. கூட்டு போனது சும்மா சாப்பிட்றதுக்கெலாம் கிடையாது. அவளை பற்றி ஏதாவது காசிப் பேசலாம், அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் ஹீரோயினுக்கு அந்த இடத்துல என்ன தோணுதுன்னா, இவ ஏதோ வந்து ஒரு பாக்ஸிங் மேட்ச்குள்ளே இருக்கிற மாதிரியும் இவளோட ஆப்போனட் வந்து அந்த கோவர்க்கர் மாதிரியும் தோணுது. மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா இவ. இந்த கோவர்க்கர் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை போல இருக்கா. இவளுமே ஒரு 50 வயசு அங்கிளை தான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கா, அவர் டாக்டருங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இவ இந்த மாதிரி ஷார்ட் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு அடுத்தவங்களை வந்து எப்படியாவது நம்ம தன்னை பார்க்க வைக்கணும்னு சொல்லி நிறைய பண்ணுவா போல இருக்க. அதெல்லாம் டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு அந்த கோவர்க்கர் கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஹீரோயின் இந்த இடத்துல சந்தோஷம் தானே படணும், ஆனால் கோவப்படுறா. அவளுக்கு தன்னை நினச்சி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்ம ஏன் அவள் இப்படி ஹர்ட் பண்ணோன்ட்டு. இந்த கோவர்க்கர் சும்மாவா இருப்பா, போயிட்டு இதை பற்றி எல்லார்கிட்டையும் காசு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம ஷாவும் இருந்திருப்பான். அவனுக்கும் காதில் விழுந்துருச்சு. டேட்டிங் ப்ரோக்ராமுக்கு போயிருந்திருக்காளா, அவளுக்கு என்ன புது பாய் ஃப்ரெண்ட் வேணுமாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சவன் எங்கே தன்னை விட்டு போயிடுவாளான்னு சொல்லி ஒரு பயம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. அந்த பயத்துலேருந்து அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது, ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷன் போல் இருக்கா, அந்த இடத்துக்கு வர சொல்கிறாரு. இவன் எப்போவுமே எல்லார்கிட்டையும் அட்ராக்டிவாக தான் இருப்பான். இவனை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் பேசி சிரிச்சவன் அங்கேருந்து வந்த உடனே 3 பேர் 3 திசையில் போயிடுறாங்க. ஒரு ஹாய் பாய் கூட சொல்லிக்கலாம். அந்த அளவில் தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது ஃபேமிலிக்குள்ளங்கிறது தெரியுது. இந்த பக்கம் எப்பயும் பார்க்குக்கு இந்த பக்கம் எப்பயுமே வருவான்ல பார்க்கு, அங்கே தான் வந்து புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கான் ஹீரோயினை நினச்சி. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் வந்து நெக்ஸ்ட் டே அவனை மீட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்கே வந்துட்டா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துக்கு இந்த கோவர்க்கர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இவளை பார்த்த உடனே நீனாங்கிற மாதிரி சொல்லி அவளை கிண்டல் பண்ணுற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, டேரெக்டாக போயிட்டு அந்த கோவர்க்கர் கிட்ட நான் நேற்று பேசினது தப்பு தான், நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் ஒன்றும் அதை பெருசாலாம் எடுத்துக்கல. ஆனால் இந்த மாதிரி நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்குறத ஷாக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உடனே அவள் கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். எல்லோரும் ஷாக்காக இதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் 2 பேரும் சேர்ந்து ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்காங்க. ஷா என்ன யோசிக்கிறான்னா, கண்டிப்பாக இன்றைக்கி அவளை வந்து எல்லாரும் முன்னாடி நம்ம கூட்டிகிட்டு வந்தோம், அவள் நமக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்கிற மாதிரி சொல்லி அவன் யோசிக்கிறான். ஆனால் அவள் பிளான் பண்ணி வந்திருக்கிறதே வேறு விஷயம். ஏன்னா இவளோட ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்திருப்பா, உனக்கு ஷாக்கிட்ட என்ன பிடிச்சிது, எதுக்காக அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுருந்துருப்பா. அது அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அப்படியே பார்க்கில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜி வந்திருப்பான். அவன் வந்து அவள் பக்கத்தில் படுத்துட்டு என்ன சாப்பிட்டியா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள்கிட்ட நார்மலாக பேசிட்டு இருந்திருப்பான். அவளுக்கு என்னமோ தெரில, அவளுக்கு ஜி பக்கத்தில் இருக்க தான் பிடிச்சிருக்கு, ஷாவை அந்த அளவுக்குலாம் பிடிக்கல. அப்போ தான் அவங்ககிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பாருங்கள் நான் உங்களை குத்தம் சொல்ல விரும்பவே இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் என்ன எப்படி இருக்கணும்னு சொல்லி யோசிச்சிங்களா அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க, பர்ஃபெக்டான ஒரு வேலையில் இருக்கீங்க, பார்க்க நீட்டாக இருக்கீங்க, உங்களை ஹஸ்பண்ட்னு சொன்னால் பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி தான், நீங்கள் பண்ணது தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான், என் தப்பை நான் உணர்ந்துட்டேன், அதனால் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில. நம்ம ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டோம் தானே, இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோங்கிற மாதிரி சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுட்ருக்கான். ஏன்னா அவள் பிரேக்கப்னு சொல்கிறது இவனால் ஏற்றுக்க முடியல. அதனால என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான். அவளும் எதுவும் பேசலை, இவனும் எதுவும் பேசலை. 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அப்படியே வந்து ஜியை தான் மீட் பண்ணுறா. இந்த தடவை என்ன யோசிக்கிறான்னா, தன்னோட ஃபீலிங்ஸை வந்து வெளியில் காட்டணும்னு யோசிக்கிறா. 2 பேர் சேர்ந்து ஒன்றா ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஷாதா ரோட்டில் உட்காந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஜியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை பார்க்குறாங்க. அங்கேருந்து வந்து ஒரு பார்ட்டி இருக்குது வரியாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. அதில் ஆர்கனைசர்னு போட்டு ஜியோட பேர் தான் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே உடனே வந்து ஷா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துட்டான். அங்கே பார்த்தா நிறைய லேடிஸ் இருக்காங்க. உடனே ஃப்ரெண்டு கிட்டே கேட்குறான் இவன், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ ஜியை பற்றி உங்களுக்கு தெரியாதா, அவன் வந்து பப்ளிக் ஃபிகர் மாதிரி, இங்கே எல்லோரும் மனசு உடஞ்சி வர பொண்ணுங்களுக்கெல்லாம் அவன் வந்து அடைக்கலம் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கிட்டையும் க்யூட்டாக பேசி அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான். இதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் ஒரு தடவை அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதை விட்டு வெளில வர்றது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்குற நம்ம ஷாக் தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது.
இதே மாதிரி ஹீரோயினும் எங்கே கஷ்டப்பட்டுவாளோன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. 2 பேரும் வீட்டை விட்டு வெளிலே வரல. சமைக்கிறது சாப்பிட்றது ஒன்றா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கேயே தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜீக்கு கால் வருது. ஒரு வேலை இருக்குப்பா, சீக்கிரம் வெளியில் வான்னு சொல்லிட்டு இவன் ஒன்றே ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு மாற்றிக்கிட்டு இருக்கான். பார்த்தா உள்ளுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோயின் அதே இடத்துல இருக்கிறதுனால எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. அவ்வளோதான் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க போல இருக்கு. எல்லாரும் மாதிரி தான் இந்த பொண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. அங்கேருந்து வந்துட்டா. வந்து இதெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது அவள் கேட்குறா, என் கையெல்லாம் ஷேக் ஆகுது, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி பையன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க, வாடா இங்கேன்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, அவங்ககிட்ட கிளியராக கேட்டுக்கோ, உன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கா, அவனுக்கு ஓகேவான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேளுங்கிற மாதிரி சொல்லி மண்டே கழுவி தான் அனுப்பி வைக்கிறா. ஒரு புக்கையும் கொடுத்துருப்பா. அப்படியே அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு தோணுது, ஷாவை எப்படி ஃபஸ்ட்டு மீட் பண்ணியிருப்பான்னா 2 பேரும் ஒரே பஸ்ஸில் தான் போவாங்க. டெய்லி பஸ்ஸில் மீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஷா கேட்டிருந்திருப்பான், நம்ம 2 பேரும் ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது, நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், செட் ஆகலாம் பிரிஞ்சிடலாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்க கடைசி வரைக்கும் லவ் சொல்லாமல் ஒன்றாவே தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாதுன்னு யோசிச்ச ஹீரோயின் சரின்ட்டு அவன்கிட்ட கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த பால்கனிக்கு வரா. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு பல்பை அந்த இடத்துல மாட்டி விட்டுட்டு ஹீரோயின் தலையெல்லாம் கோதி விட்டு அவளை கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்டாக அவகிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அவளுக்கு எங்கே அதுக்கு மேலே கேட்க முடியும், அப்படியே விட்டுறான். அந்த கேள்வியே மறந்துட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுமே அவளை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லி நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கான். அவகிட்ட ஒரு கீயும் கொடுக்குறான், அவனோட வீட்டு கீ போல் இருக்கா. இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசுங்கிற மாதிரி சொல்லிட்டு கீ கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அப்படியே இந்த பக்கம் ஷா வந்து ஹீரோயினை டேட் பண்ணது ஆஃபீஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து ஷா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறான். முன்னாடிலாம் எப்படி பிச் அண்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் அப்படியே மாறிட்டான். எல்லாரையும் பிடிச்சி கத்துறது, டென்ஷன் ஆகுறது, ஃபீல் பண்ணுறது, அலறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே அவனை வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. அப்போ ஹீரோயின் முன்னாடி வர மாதிரி ஃபீல் ஆகுது அவனுக்கு. ஆனால் பார்த்தா அது ஹீரோயின் இல்லை, அந்த லியாங்கிற பொண்ணு தான் போல இருக்கு. அவள் வந்து ஹீரோ கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறா. இவன் என்னமோ தெரியல, அவளை பார்க்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துல இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறான். அதனால ஹீரோயின் கூட அவளை கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவள் பண்ணுற ஒரு விஷயத்துலையும் ஹீரோயினை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ பார்த்தா ரோட்டில் யாரோ போகிற மாதிரி தெரியுது. கேர்லி ஹேரை பார்த்தோன்னே ஹீரோயினாக இருக்குமான்னு சொல்லி யோசிக்கிறான். பார்த்தா ஹீரோயின் தான். அவள் வந்து சிஏ மீட் பண்ணுறதுக்காக அந்த பப்புக்கு தான் போகிறான். இவ்வளோ இன்னசென்ட்டான இருந்த பொண்ணு இப்படி பார்ட்டி நடக்கிற பப்புக்கு போகிறாளான்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான். என்ன நடந்திருக்குன்னா, இவன் வந்து ஹீரோவோட பாத்ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பா. அங்கே வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ப்ரஷ்ஷு, கிளிப்பு, அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்திருக்கும். அதை பற்றி கேட்கலாட்டு தான் வந்திருக்கா. அந்த பக்கம் பார்த்தா இது எதுவுமே ஃபீல் பண்ணாமல் அவன் பாட்டு போட்டுக்கிட்டு ஜாலி பண்ணிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் சரி கேட்கலாமா வேண்டாமா தயங்கிட்டே நின்றுட்டு இருக்கும் போது அவன் அங்கேருந்து வரான். ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவன் இவ்வளோ க்ளோஸப்பாக பேசுகிறத ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியலை. சரி இங்கேருந்து கிளம்பலான்ட்டு பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் வந்து அவளை ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு என்ன இவ்வளோ சீக்கிரம் போறியாங்கிற மாதிரி சொல்லி நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஆப்போசிட் சைட்லேருந்து ஷா பார்த்துட்டான். புரிஞ்சிச்சு அவனுக்கு. அவ்வளோதான், இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், என்னோட ஹீரோயின் வந்து என்னை விட்டு போயிட்டாலான்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் வீட்டுக்கு வரான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அதே ஃபீலிங் தான். அவங்ககிட்ட எதையும் கேட்க முடியல, என்ன நடக்குதுன்னு தெரிலாமல் எங்கே இருக்கான்னு தெரிலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷா, அந்த பக்கம் ஹீரோயின் 2 பேரும் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து தன்னோட லவ் தன் கையை விட்டு போயிடுச்சோன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, இப்போ வந்து ஜி யார் கூட இருக்கான்னு தெரியலேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஷா வந்து ஹீரோயின் கூட ஜி இருப்பானோன்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. 2 பேருக்கும் மண்டை குடைச்சலாக இருக்குது, தூக்கமாக இல்லை. ஒருத்தவங்க செவத்தில் முட்டிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. விடிய தூங்கவே இல்லை, கண்ணு முழிச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்க. காலையில் பார்த்தா ஹீரோயினுக்கு கால் வருதா, அவளோட ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டுருந்துருப்பா வெளியில் போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பி வெளியில் வந்து பார்க்குறா. சைக்கிள் எடுக்கலான்ட்டு போகும்போது அந்த இடத்துக்கு ஜி வந்து ஏன் சைக்கிளில் போகிற, வா நான் உன்னை பைக்கில் ட்ராப் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். போகிற வழியில் பீச்சுக்கு போயிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு அவளை பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். 2 பேரும் அந்த இடத்துல நின்று பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. வந்தவ இவங்க 2 பேரும் கை பிடிச்சி நின்றுருப்பாங்க. இவ பாட்டுக்கு வந்து அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு மரியாதைக்கு ஹாய் சொல்லான்னு ஹாய் சொன்னால் அவன் மதிக்கவே இல்லை. இப்படி ஒரு பொண்ணு வந்து அங்கே எக்ஸிட்டே ஆகலைங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து ஜியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டா. அப்படின்னு நைட்டு பார்க்குறா. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க போல இருக்கு. அந்த சவுண்டு ஹீரோயினுக்கு கேட்குது. அவளுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. நெக்ஸ்ட் டே காலையிலே எழுந்து வரா. ஆனால் எந்த விஷயத்தையும் அவங்ககிட்ட கேட்கல. அப்படியே வந்து ஹீரோவோட வீட்டுக்குள்ளே திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள்ட்ட பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, என்கிட்டயும் ஒரு கீ இருக்கு. ஹீரோட பழக்கமே தான், அவங்ககிட்ட பழகிற எல்லா பொண்ணுங்களுக்கும் கீ கொடுப்பான். அவன் எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பான், இன்க்ளூட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயே இருப்பான். நீ இன்னசென்ட்டாக இருக்காதனால தான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிற.
அவன் எல்லார் கூடயும் இப்படி தான் இருப்பான், புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஷாக்காகி நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஷா வந்து லியா கூட பேசிகிட்டே நடந்து வரும்போது அவன் வந்து நைட்டு பாரில் பார்த்து அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க. சரின்னு சொல்லிட்டு இவகிட்ட ஏதோ ரீசன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணலான்னு தான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கான். அவளும் வந்து கூப்பிட்றான், இவன் காதிலே வாங்கல. இந்த பக்கம் வந்து பார்த்தா டோரை தட்டி தட்டி பார்க்குறான், ஓப்பன் பண்ணவே இல்லை. கத்துறான். அப்போ வந்து அந்த குட்டி பொண்ணு வெளில வந்து என்ன சொல்லுது, இங்கே பாருங்க, நீங்கள் தட்டினா மட்டும் அவங்க ஓப்பன் பண்ணிட மாட்டாங்க. ரீசெண்ட் டேஸில் அவங்க டோர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, என் கூட விளையாடவும் வர மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, ஆனால் டோர் ஓப்பன் பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணு வந்து இவன் ஏன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாள். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற சவுண்டு வந்து இவளுக்கு டோர் வழியாக இந்த பக்கம் கேட்டிருக்கோம். அதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவன் தன்னை ஏமாத்துறான்னு நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கா போல இருக்கு. இந்த பக்கம் ஷாவும் டோரை தட்டி தட்டி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்கும்போது அந்த குட்டி பொண்ணு சொல்லுது, தோ நிற்கிறான் பாருங்க இந்த முட்டா பைய தான் சொல்லும்போது திரும்பி பார்த்தா அந்த பக்கம் வந்து இந்த ஜீ தான் நின்றுட்டு இருக்கான். ஜீ வேற வாங்க வாங்க என் வீட்டில் வந்து வெயிட் பண்ணுங்க, அவள் டோர் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் உள்ளே போய்க்கலாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு உள்ளுக்குள்ளே உட்கார வச்சிருக்கான். இவனுக்கும் ஹீரோயினுக்கு எதுவுமே சம்மந்தமே இல்லாத மாதிரியும் என்னமோ வந்து ஹீரோயின் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்க்கு வந்து இவன் காரணம் இல்லாத மாதிரி தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கேஷுவலாக நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்கா, உங்கள் 2 பேருக்கு அப்போ ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்ல வரியாங்கிற மாதிரி சொல்லி ஷா கேட்கும் போது, அப்படி இல்லை, நாங்கள் 2 பேரும் அப்பப்போ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம், அது ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி தான், அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நான் உங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு தயாராக இருக்கேங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக எடுத்துகிட்டு, என்னடா நான் ஸ்ட்ரைட்டடா என்னையே ஏன்டா அப்படி ஃபீல் பண்ண வைக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறான். இவனுக்கு தோணுது ஷாக்கு. இவன் பேசும்போது நமக்கே மைண்டுக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது. அப்போ வந்து இதை பார்த்து நம்ம ஹீரோயின் மயங்கியிருக்கானா அது தப்பு இல்லை, இவன் சரியான ஆளாக இருக்கா, சரியாக ஃப்ளட் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சேர்ந்த இடத்துல வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே விளையாண்டுட்டே இருக்கும்போது பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவனுக்கு வந்து கால் வந்துடுது, அதுக்குள்ளே எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு கீயை கொடுத்துட்டு போகிறான். இவன் இப்படி தாண்டா பேசி பேசி ஆளை மயக்கிட்டேங்கிற மாதிரி இந்த பக்கம் ஷா யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அந்த இடத்துல ஹீரோயினோட நோட் ஒன்று இருக்கா. அவள் வந்து ஒழுங்காக சாப்பிட்டு நான் ஃப்ரிட்ஜில் இது வச்சுருக்கேங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கா. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் எப்போவுமே வந்து ஷாக்காக செஞ்சு கொடுக்குற சமையல் தான். இந்த தடவை சீக்காக செஞ்சு வச்சுட்டு போயிருந்திருக்கா. அதை பார்க்குற இவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. வெளியில் மழை பெய்யுது, இடி இடிக்குது, அழுதுகிட்டே அந்த டிஷ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே வெளியில் மழையில் நடந்து வரும்போது ஒரு கடையில் ஹீரோயினை பார்க்குறான். அவள் ஏதோ திங்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கா. இவனை பார்த்த உடனே அந்த கொடையை கூட கீழே போட்டுட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. இவன் பின்னாடியே போய் அவள் கையை பிடிச்சி நிறுத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது அவள் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. சொல்ல இங்கே பாரு, உனக்காக எனக்கு ஃபுல்லாக நான் வந்து இந்த ஜீயோட வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ வெளியில் வரவே இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது ஜீ இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் இருந்தானா, அப்படியே அவன் என்ன பார்க்க வரல, எதுக்கு என்கிட்ட பேச வரல, எனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. செமையா அழறா. இவளை இந்த மாதிரி அவனால் பார்த்துக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறான். இவன் கேட்குறான், உனக்கு புரியுதுல்ல, அவன் நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா, அவன் வீட்டுக்குள்ளே தான் அடுக்கி வச்சிருக்காங்களே திங்ஸை, அது கூட மாதிரி உனக்கு தெரிலங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்கிறா, இப்போ என்ன, நான் வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, ஷேரிங்கிறது கேரிங் தானுங்கிற மாதிரி சொல்லிட்டு லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீனா, எப்படி இருக்கிற பொண்ணு எப்படி பேசிக்கிட்டு இருக்கா, இப்படிலாம் பேசக்கூடாதுமாங்கிற மாதிரி சொல்லும் போது அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கா. இவங்கிட்டேயே இவனால் முடியல, இவ்வளோ நேரம் அடக்கி வச்சுருந்துருப்பான் அவன் முன்னாடி அழக்கூடாதுன்ட்டு, இந்த மாதிரி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாறிட்டாலே இதுக்கு தானும் ஒரு ரீசன் ஆகிட்டோமேன்னு சொல்லிட்டு இவன் அந்த மழையிலையும் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். அவனால் சுத்தமாக அவனையே கண்ட்ரோல் பண்ண முடியலை. இந்த பக்கம் பார்த்தா இவன் வந்து இந்த ஜி இன்னொரு பொண்ணு கூட ஒன்றா இருப்பான் போல இருக்குது. அவங்க 2 பேர் டேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இவன் எல்லாரோடையும் பேசி பழகிட்டு இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணுறா, ஒரு ப்ரஷ் எடுத்து அவனுக்கு குத்திடுறா. அந்த ப்ரஷ்ஷை பிடுங்கினவன் கோலாம் பண்ணல, நல்ல வேலை இது ஹீரோயினோட ப்ரஷ்ஷு, உடஞ்சிருச்சுன்னா ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்கிற மாதிரி சொல்லி வாங்கி வச்சுக்கிறான். இந்த பொண்ணுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவனை ஹக் பண்ணிவிட்டு சாரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீ ரிட்டர்ன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அவள் ஏதோ அதுக்காக ஃபீல் பண்ண மாதிரிலாம் தெரியல, நார்மலாக தான் இருக்கான். அப்படியே வீட்டுக்கு வந்தால் பின்னாடியே ஹீரோயின் வந்திருக்கா. ஹீரோயினும் அந்த கீ ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. இவனும் எதுவும் பேசலை, கீயை வாங்கிக்கிட்டான். ஆனால் என்னன்னு தெரில, அந்த கீயை வாங்கினதுலேருந்து மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்குது. ஷா கொஞ்சம் கொஞ்சமாக வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ வந்து லியான்னு ஒரு பொண்ணு ஜூனியர் இருப்பாள், அவள் வந்து இவனே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. காரில் போகும்போது கூட கை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கா. இவனே யோசிக்கிறானா, சரி அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்ட்டு 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காள், அவள் வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்கா போல இருக்கு. ஆனால் அங்கே இருக்க எல்லா கொலைக்கும் பேசவே மாட்டுறாங்க, எப்போ தலை வாய முட்டே இருக்காங்க. இவளுக்கும் பிடிக்கல, சரின்ட்டு சைலண்ட்டாக இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து இந்த ஜீ இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், பாரில் பார்த்து மீட் பண்ணியிருந்திருப்பா. அவர் வந்து ஒரு வேலை இருக்குது வரியாமான்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு
போய்கிட்டு இருக்காரு. அவரோட பார்க்கு தான் வேலைக்கு கூப்பிட்டுருக்காரு. ஹீரோயின் போய் ஜாயின் பண்ணிட்டா ஹாப்பியாக இருக்கா. அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு ஷா வரான். ஷா டெய்லி வந்து ஒரு பாரில் புலம்புவான்ல, அந்த பார் தான் போல இருக்கு இது. இவன் வந்து புது கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, சைலண்டாக நின்றுட்டு இருக்கா. இவனும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தான் நின்றுட்டு இருக்கான். இந்த ஜியோட ஃப்ரெண்டு பேர் வந்து மாமசன். அந்த மாமசன் என்ன சொல்கிறாங்க, இவனை பற்றி தெரியாதேம்மா உனக்கு, இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இவனை வந்து பிரேக்கப் பண்ணதுக்காக டெய்லி வந்து உட்காந்துட்டு அழுவாம்மா, அவ்வளோ புலம்புவான். அவன் அழுது பார்க்குள்ள ஒரு கடலே ஓடுதுன்னா பார்த்துக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ இவன் ஃபீல் பண்ணியிருக்கானான்னு சொல்லி இப்போ தான் ஹீரோயின் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ பக்கத்து டேபிளில் இருக்கிறவங்க ஹீரோயினை கூப்பிட்டா, என்னம்மா ஹேர்லாம் அழகாக இருக்கேன், என் கூட டான்ஸ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சுத்தமாக ஷாக்கு பிடிக்கவே இல்லை. அதனால ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வெளியில் கூட்டிட்டு போனவன், என்ன இடத்துல வந்து நீ வேலைக்கு சேர்ந்துருக்கா, இந்த இடம் உனக்கு கரெக்டாக நினைக்கிறியாங்கிற மாதிரி சொல்லி கற்றுன்னு கத்துனவன் அவங்க கூடலாம் உட்காந்து சேர்ந்து பேசி அவங்களை எப்படியே அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். ஷா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது ஹீரோயினுக்குமே பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அதுலேருந்து ஒரு நபர் வந்து இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேலைக்கு சேர்ந்துருக்காள், அந்த கம்பெனி சேர்ந்தவர் தான் போல இருக்காது, ஒரு டுபாக் ஒரு கம்பெனி, அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஷா கிட்ட பேசும்போது சீ கூட வந்து தான் பிரேக்கப் பண்ணிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து லியா வேற அந்த இடத்துக்கு வந்துட்டா. ஒரு பக்கம் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணிட்டா, நமக்கு பிடிச்ச பொண்ணு. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ கரண்ட்டாக டேட் பண்ணிட்டு இருக்க பொண்ணு, என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு தெரில, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. கடைசியாக யோசிச்சவன் இது என்னோட கொலிக்குமாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட லியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். லியாவுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதனால் அவள் லவ் பண்ணுறாள், அதனால அவன் பின்னாடியே தான் போய்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே வந்து டின்னருக்கு போகலாங்கிற மாதிரி ஒரு நோட் எழுதி ஒரு ஃபைல்குள்ளே வச்சு அவங்ககிட்ட கொடுக்குறா. இவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து இந்த கோவொர்க்கர் பார்த்துட்டாங்க. உடனே காசிப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, யாருன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஜி இருக்கான்ல, அவன் வந்து இந்த பிட்டர் கார்ட் பிரெட் சாப்பிட்றான். அதை பார்த்த உடனே ஹீரோயினோட ஞாபகம் தான் வருது. ஹீரோயின் வெளில போகிறத பார்க்குறான். உடனே ஓடி வந்து அவகிட்ட பேசலான்னு வந்தவன் ஹாய்க்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரில, அங்கேருந்து வந்துட்டான். உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது. உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறான், என்னன்னு தெரில, எல்லாரும் பிரேக்கப் பண்ணும்போது ஒன்றும் தோணலை, ஆனால் ஹீரோயின் பிரேக்கப் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளை பார்க்கும்போதுலாம் ஹார்ட்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் வருதுங்கிற மாதிரி சொல்லும் போது ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எத்தனை பிள்ளையோட சாபத்தை வாங்கி கொட்டிக்கிட்டா, அதனால இது எல்லாமே அதுக்கான பனிஷ்மெண்ட்றாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே நெக்ஸ்ட் டே ஹீரோயினுக்கு வந்து வாட்டர்மெலன் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். ஆனால் அதுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அவன் அங்கேருந்து ஓடி போயிட்டா. இதை பார்த்து ஆன்ட்டி அவனை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கும்போது எனக்கு தெரில, அவன் மேலே ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுக்கு பேர் தாண்டா காதல், ஆனால் காதலாக இருக்கிறது காதலாக மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, எல்லாருக்கூடயும் சுற்றிட்டு இருக்கால எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன்னு ஆன்ட்டி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் எதுக்கு ஓடி வந்திருப்பானா, ஃப்ரெண்டோட கம்பெனியை பற்றி நம்ம ஷாக்கி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருந்திருப்பா. அவன் செக் பண்ணி பார்த்துட்டு அது ஃப்ராடு கம்பெனின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த 100 கொடுத்தா 200 மாற்றி தரேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கம்பெனி தான். அதில் வந்து இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் மேலே ஏற்றி பேச சொல்லிட்டு இருக்காங்க. அவள் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டா. இந்த ஷிஞ்சிக்குமே அதில் விருப்பம்லாம் கிடையாது, ஆனாலும் வந்து இந்த வேலையை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு வேலை வேணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் இங்கே தப்பு நடக்குங்கிறது அவளுக்குமே தெரியும். ஹீரோயின் போயிட்டு இப்படி கையை தான் நீட்றா. உடனே வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு எல்லா பேர்டனும் பிரேக் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டா. வெளில வந்தவ ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் சொல்கிறா, ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தானே, தப்பு பண்ணால் தப்புன்னு தலையில் தட்டி சொல்லணும், கரெக்டாக எல்லா நல்லதையும் பண்ணுனா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், இதானே ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேர் பாரில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷா வரான். ஷாவை பார்த்தோன்னே நீங்கள் தானே அன்றைக்கி ரோட்டில் அழுதுகிட்டே போனீங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிட்டான். இதை பற்றிலாம் வந்து ஹீரோயின் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் நிற்கும் போது இதை பார்க்குற ஜீக்கு வந்து என்னமோ தெரியல, அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் வந்து என்ன பண்ணுறாப்ப, அசையாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் வந்து ஒரு அறை கொடுக்குறா. பார்த்தா கொசு, ஒன்றும் இல்லை கொசுவை தான் அடிச்சுங்கிற மாதிரி சொல்லும் போது அவன் வந்து டக்குன்னு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இவன் என்ன நினச்சிக்கிறா, சரி மயக்கம் வந்துருச்சு போல பிள்ளைக்கு, ரொம்ப நேரம் நின்னதுனால வீட்டில் கொண்டு போய் விட்டுருவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போவுமே அவன் ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்க ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆன்ட்டி சொன்னதெல்லாம் மைண்டுக்கு வந்துட்டு போகுது. உனக்கு ஒரு பிள்ளையை பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஃபீலிங்கை ஓப்பனாக சொல்லிடுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்கள்ல, அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அதை பார்த்த உடனே இவனுக்கு வந்து அப்படி கண்ணெல்லாம் செவந்து போயிடுது. இது எல்லாமே புதுசாக இருக்குது அவனுக்கு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வந்திருக்கு. அதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. இந்த பக்கம் ஷாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் லியா கூட வந்து டேட்டுக்கு வந்தாலுமே ஹீரோயினோட ஞாபகமாகவே இருக்கு. அதை பற்றியே தான் மண்டைக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கான். என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இவங்க கோவர்க்கர்ஸ்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் டேட்டிங் போயிட்டுருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறா. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இன்னும் ஒரு 10 நாளில் வரப்போகிறாங்களாமா, அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுரு, அப்புறம் அந்த ஸ்மோக்கிங் ஊறுகாய் செய்வல்ல அதை செஞ்சு வச்சிருமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ இப்போ தான் யோசிக்கிறா, அதை வந்து ஆல்ரெடி வந்து அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராமட்டு வந்தால அதில் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டா போல இருக்குது, அது எப்படி செய்யணும்னு தெரியாது. அதில் ஒரே ஒரு நோட் மட்டும் ஷாவோட வீட்டில் இருக்குது, அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா.
இந்த பக்கம் பார்த்தா ஷாக்கு அடுத்த அடி. இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால ஷின்ஜி, அவள் ஒரு கம்பெனியில் வந்து சேர்ந்துருப்பாள். அது ஒரு ஃப்ராடு கம்பெனின்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே கம்பெனியில் இவனோட பிரதர் போயிட்டு ப்ரொமோட் பண்ணியிருந்திருக்கான். நீங்கள் 1000 கொடுங்க, 2000 தரும், 3000 தரும்ன்ட்டு. ஆன்லைன் ஃபுல்லாக அதே வீடியோ தான் போயிட்டுருக்கு. இவனுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. இது மட்டும் வெளில வந்துச்சுன்னா எங்கள் அப்பா அம்மா என்னையே தானே திட்டுவாங்க, அவனையும் ஒழுங்காக பார்த்துக்கலன்ட்டு. இப்போ நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுவேன். டேரெக்டாக ஜீயை தான் மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். ஜீக்கு வந்து இந்த மாதிரி கிளப்பை பற்றி, இந்த மாதிரி ஃபேக்காக பண்ணுறவங்கள பற்றிலாம் தெரியும் போல இருக்கு. அதனால எல்லாரும் உட்காந்து அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜீ வந்து ஃபஸ்ட் டைமாக ஷாக்கிட்ட உண்மையை சொல்கிறான். இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே இல்லை. எனக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் அவன் மேலே காதலில் விழுந்துட்டேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லும் போது தடவை ஷா ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அங்கேருந்து வரும்போது ஹீரோயினோட சைக்கிளை பார்க்குறான். அதை தொட்டு பார்த்துக்கிட்டு அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சோகமாக போய் பாரில் உட்காந்துருக்கும் போது அங்கே இருக்கிற மாமா சைனும் கேட்குறாங்க. இவன் எல்லாம் உண்மையுமே சொல்லிட்டான். இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்படியே இவங்க 2 பேர் கோத்து விட்றணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்த உடனே ஷா ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் கிட்ட நிறைய கொஷின் கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயினோட பதில் என்ன இருக்குன்னா, இல்லை 200%ன்னா 300% வந்து நாங்கள் 2 பேரும் திருப்பி சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது நடக்கவும் நடக்காதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஷாக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே அங்கேருந்து வந்தவன், இங்கே பாரு, யார் உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக வேணும்னு கேட்டதா? என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு உன்னை விட அழகானவ, அறிவானவ, அவ்வளோ அழகாக பேசுவா தெரியுமா? இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லி கற்றுன்னு கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். என்னதான் கத்திட்டு போனாலும் எந்நேரம் பார்த்தாலும் ஹீரோயினை பற்றியே தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இல்லையா ரொம்ப குழம்பி போகிறா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ஒன்றா வெளியில் போயிருக்கும் போது அந்த கோவர்க்கர்ஸ்லாம் காமிக்கிறாங்க. இந்த ஹீரோயினை பற்றி ஃபோட்டோலாம் முடி எடுத்துருந்துருப்பாங்களா, அதெல்லாம் எடுத்து காமிச்சு இவ தான் வந்து ஷாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு கொளுத்தி போட்டுட்ருக்காளுங்க. இப்போ தான் இவளுக்கு புரிய வருது. அப்போ அன்றைக்கி அவர் சொன்ன அந்த பொண்ணு வந்து இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா, அவள் முன்னாடி நம்மளை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு இவ வேணும்ட்டே வந்து கொலிக்கணும்னு சொல்லியிருந்திருக்காருன்னு சொல்லி அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு ஷாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அந்த ரெசிபி புக்கை பற்றி எடுக்கலான்ட்டு வந்திருக்கா. அங்கே வந்து அந்த ரெசிபியை செஞ்சு வச்சதே நம்ம மிச்சம் வச்சுருக்கான் போல இருக்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு போகும்போது இவன் சொல்கிறான், இங்கே பாரு, நீ சொன்னது கரெக்டு தான். நான் தான் தேவையில்லாமல் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீ இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம், ரொம்ப சாரிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே வந்து அங்கேருந்து வந்தவ வந்து பால்கனியில் நிற்கும் போது ஜி அந்த இடத்துக்கு வரான். அவள் வெளில போகலான்னு சொல்லி கூப்பிட்றான். எப்பயும் பார்க்க போவாங்கள்ல, அதே மாதிரி போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவன் மனசில் இருக்க எல்லா ஃபீலிங்கையும் ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்கான். மூஞ்சி ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கான். என்ன ரீசன்னா, இவன் எல்லாரு கூடயும் பிரேக்கப் பண்ணிட்டான் போல இருக்குது. எல்லா பொண்ணுங்களும் வந்து அவனை அடித்தது தான் அந்த மார்க்லாம் மூஞ்சி ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவ எதுவும் வந்து அவங்ககிட்ட சொல்லலை. அப்படி வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. கேர்ள் பண்ணலான்னு போறா. ஏன்னா அவங்க அம்மாவை மீட் பண்ணுறனால. ஆனால் மனசு வர மாட்டேங்குது. அப்படியே கிளம்பி போயிட்டான். அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஷா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இப்படியே எல்லாத்தையும் சமாளிச்சிட்டான். அங்கேருந்து வந்து ஷாவோட அப்பா அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காங்க. ஷாவோட அப்பா சொல்கிறாரு, ரொம்ப அழகான பொண்ணுடா, நல்ல பொண்ணுடாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கா. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இந்த ஷாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இங்கே பாருமா, உன்னோட பொண்ணு வந்து வேலையை விட்டுட்டா, இப்போ போயிட்டு ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு இருக்கா, ஒரு திங்ஸும் இல்லாமல், இப்படிப்பட்ட பொண்ணை எப்படி எங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லும்போது ஹீரோயினோட அம்மாவுக்கு அவ்வளோ ஷாக்கு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஷாக்காகி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஷா தான் நடுவில் வந்து எப்படியோ சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வந்து ஷாவோட அண்ணன் வந்துடுறான். இந்த மாதிரி அவன் வந்து உடனே எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன விஷயம்னா, ஷாவோட அண்ணா அமெரிக்காவில் இருக்கிறதா எல்லாருக்கிட்டையும் இந்த ஷாவோட அம்மா சொல்லி வச்சுருக்காங்க போல இருக்க. இப்போ இவன் வந்தோடனே எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது புக்கு எழுதியிருக்கான் போல இருக்க. அது எல்லாருக்கிட்டையும் கொடுத்து சேல் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அவங்க அம்மா டென்ஷன் ஆகிடுறாங்க. எவ்வளவோ ஷாவும் வந்து ட்ரை பண்ணுறான், இந்த இடத்த வந்து இப்படி ஆக்கக்கூடாது, ஆக்குவலா நார்மலாக்கணும்னு. அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். அம்மா, என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா? என்ன மாதிரி தானே இருந்தீங்க, ஆப்ரேஷன் பண்ணி மூஞ்ச மாற்றி வச்சுருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டவன், அப்புறம் அப்பா எங்கே உங்கள் மிஸ்ட்ரஸ் எங்கே கூட்டு வரலையா, அம்மா மட்டும் கூட்டு வந்திருக்கீங்க, அவங்களுக்கு புதுசாக குழந்தை பிறந்திருக்காமன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. உன்னை வந்து ஹீரோனோட அம்மா சொல்கிறாங்க, கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்க, உனக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினால் எதுவும் பேச முடியல. பேக் எடுத்தவ போய் ஷாக்கு பக்கத்தில் நின்றுட்டு, இதுக்கு மேலே இங்கே இருக்கணுமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் பார்க்கில் போய் உட்காந்து செம்மையாக அழறாங்க. 2 பேருக்கு நடுவில் இப்போ லவ் இல்லை. ஆனால் 2 பேருக்கும் 2 பேரோட விஷயமும் தெரிஞ்சிச்சு. 2 பேரோட ஃபேமிலியுமே 2 பேர் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலி வந்து ப்ரோக்கன் ஃபேமிலியாக இருந்திருக்கு. இவங்களால மனசில் தோன்றது கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாமல் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வந்தால் இந்த பக்கம் வந்து கார் வரது கூட பார்க்கல, குதிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் குறுக்க பூந்து.
வந்தவன் ஷா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து ஹீரோயின் முன்னாடி நின்னா, இங்கே பாரு நான் வந்து எல்லார் கூடயும் பிரேக்கப் பண்ணிட்டேன், இங்கே பாரு எல்லாரோட கீ நான் போய் ரிட்டன் வாங்கிட்டு வந்துட்டேன், எல்லாரோட திங்ஸும் பாத்ரூமில் இருந்துச்சுல அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டேன், இதுக்கப்புறம் யாரும் நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்க மாட்டாங்க, ப்ளீஸ் என்னை திருப்பி டேட் பண்ணுறியாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கான், என்னடா இவன் சொல்ல போகிறான்ட்டு. ஆனால் ஹீரோயின் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, நான் யாரை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாரில் போய் எல்லாருக்கிட்டே ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ மாமோ சார் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு இது வந்து லவ் பண்ணுறதுக்கான இயர், இப்போ நீ மட்டும் லவ் பண்ணலன்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் நீ லவ் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகும், உன்னோட ஜாதகப்படி அதான் இருக்குன்னு சொல்லி மண்டே குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு யாரை டிசைட் பண்ணுறதுனே தோணலை. அப்படியே பால்கனியில் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து பால்கனியில் வந்து ஜீ நின்றுட்டு இருக்கான். ஜீ அவளை பார்த்த உடனே ஹாய்ன்னு சொல்கிறான். இவளால் நார்மலாக பேசவே முடியலை. அதை அவனும் புரிஞ்சுக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நீ ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்திக்காத, நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை யோசிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளே வந்தவன் அவனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஆன்ட்டி இருக்காங்களே, அவங்க ஏதோ ஊருக்கு போகிறாங்களாமா, அதனால ஹீரோயின் கிட்ட பாய் பாய் சொல்லலான்ட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியலை. என்ன விஷயம்னா, இவங்க தங்கியிருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து டிமாலிஷ் பண்ண போகிறாங்க. அதனால சீக்கிரமாக இவங்க எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி போய் தான் ஆகணும். ஆனால் அது இப்போ வரைக்கும் ஹீரோயினுக்கு தெரியவே இல்லை. இப்போ தான் எல்லாருமே சொல்லவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால என்ன பண்ணான்னா, போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்து பாரில் டான்ஸ் ஆடிக்கிட்டு பார்ட்டி பண்ணிக்கிட்டு ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து போனால் புதுசாக ஒரு வீடு வாங்கணும்ல, ஒரு ரெண்ட் எடுத்துருக்கான் போல இருக்க ஒரு வீட்டு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இது எப்படிலாம் டிசைன் பண்ணலாம்னு சொல்லி அவகிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட வந்து ஒரே ஒரு கீ மட்டும்தான் இருக்குதாம்மா. அந்த கீயை அவகிட்ட கொடுக்குறான். இதில் டூப்ளிகேட் கீலாம் கிடையாது, 2 மட்டும்தான், ஒன்று ஒன்ட்ட இருக்கும், ஒன்று என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீனும் என் கூட இங்கே ஸ்டே பண்ணினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு வேளை நீ என்னை ஏற்றுக்கிட்டீன்னா ஹாப்பியாக அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஒரு வேளை நீ என்னை வேண்டான்னு சொல்லிட்டீன்னா இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ தான் இப்போ டிசைட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அந்த இடத்துல பேசவே முடியாமல் ஸ்டக் ஆகி தான் உட்காந்துருக்கா. இவனும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே கையில் இருக்க கீயை எடுத்து நீட்டுறான். அப்படியே அவகிட்ட அவள் வாங்கணும்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே தான் கொடுக்குறான். ஆனால் அவள் இல்லை வேண்டான்னு சொல்லிடுறா. புரிஞ்சிச்சு அவனுக்கு. அப்படியே போய் அவளை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவளுக்கு. அவளும் அப்படியே ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி வரும்போது அந்த பக்கம் பார்க்குறா, இவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பா. இவளை என்ன விஷயம்னா, அவளுக்கு வேலை கிடச்சிருச்சு போல இருக்கு, அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கா. உன்னால தான் ஒரு கரேஜ் எனக்கு வந்துச்சு, இப்போ என்னோட வேலையில் எனக்கு பிடிச்ச மாதிரி வேலையை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேச நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து அதுக்காக எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போக மாட்டேன். என்ன மாதிரியே நீனு இருக்கணுங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னும் 2 நாளில் அந்த இடத்த டிமாலிஷ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அங்கே ஒரு மெமரியாக இருக்கட்டும்ன்ட்டு இந்த ஜி ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பா எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த குட்டி பாப்பாவோட அம்மாவால் பேச முடியாது போல இருக்கு. சைகிலே ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அவனுக்கு அவங்க போனதுக்கப்புறமா இந்த ஜீயுமே நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டான். ஹீரோயினை மீட் பண்ணணும்னு ஷா வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பான் போல இருக்கு. அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கா. அவளும் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து ஹோட்டலுக்கு வரான். அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து முடிச்சிக்கலாம் இதோட, இதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், உனக்கு வேலை கிடச்சிச்சின்னு கேள்விப்பட்டேன், கடைசியாக ஒரு டேட் மட்டும் போயிட்டு வரலாமா, எல்லாத்தையும் மறந்து நார்மலாக நம்ம 2 பேரும் பழையபடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஒரு டேட் போகலாமாங்கிற மாதிரி சொல்லும் போது இவளுமே சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறா. 2 பேரும் சேர்ந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு எந்த ட்ராஜடியும் இல்லாமல் அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹாப்பியாக எல்லா இடத்துக்கு போய் சுற்றி பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல அந்த ஃபிஷ் வந்து தனியாகவே இருக்கு. அதை பார்த்து முன்னாடி ஹீரோயின் தான் எக்ஸைட்மெண்ட் ஆகிருப்பா. இந்த தடவை ஷா எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். ஹாப்பியாக அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டே இருந்தவன் ஹீரோயின் கிட்ட ஏதாவது சான்ஸ் கொடுப்பாளாங்கிற மாதிரி சொல்லி திரும்பி பார்க்குறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இதோட முடிச்சிக்கலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் நிறைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து காமிக்கிறா. அதில் வந்து இவ எல்லாருக்கூடையும் ஹாப்பியாக இருந்த எல்லா மொமெண்ட்ஸுமே இருக்கா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோதான் விட்டுட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஷாலாம் வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டான். சரின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஹக் பண்ணலான்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு வரும்போது அவள் ஸ்டாப் பண்ணிடுறா. இல்லை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஹக் பண்ணால் என்னோடய ஃபீலிங் எப்படி மாறும்லாம் எனக்கு தெரியாது, அதனால் இதோட முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வரா. அந்த இடத்த இடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தவன் அந்த ஃபேனை எடுத்துக்கிட்டு திருப்பி சைக்கிளில் கிளம்பி போய்கிட்டு இருக்கா. போன தடவை இந்த இடத்துக்கு வரும்போது அவள் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஒரு வருத்தத்தோட எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே தான் வந்திருப்பா. ஆனால் இந்த தடவை ஹாப்பியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறா. மனசுக்குள்ளே ஓடுறதுலாம் ஒரே ஒரு விஷயந்தான், ஏன் யாராவது துணையாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியுமா, தனியாக இருந்தாலும் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். எல்லாத்தையும் மறந்து நம்மளோட லைஃப்பை என்னைக்கு வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் ஹாப்பினஸ்ஸுங்கிறது உண்மையாக நம்ம மனசுக்குள்ளே வருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் தனியாக ஹாப்பியாக போகிறதோட இந்த ட்ராமா கேண்டி கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. நீங்கள் என்னைக்கு உங்களோட வழியை சூஸ் பண்ண போகிறீங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினோட இந்த ட்ராமாவை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நான் கிளம்புறேன். பை பாய். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.